சீக்கிரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க. இப்படியே நிக்கிறியே, போ ரெடியா சீக்கிரம். இதுக்கு மேல இத அடிச்சா எனக்கு தான் அசிங்கம். ஏய், நீ போய் பழத்தையும் தட்டையும் எடுத்துட்டு வா போ. சரிங்க அத்தை. பத்மா, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்க கூடாது. பவித்ராவை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, இத பத்தி துளசி கிட்டியும் மாப்பிள்ளை கிட்டியும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம. எதுக்கு சொல்லணும்னு கேக்குறேன். நான் கால்ல விழாத குறையா கெஞ்சி கூத்தாடி மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அவன் நோகாம இன்னொருத்தி கல்யாணம் பண்ணி வைப்பான். அத பார்த்து நானும் என் பொண்ணு ரத்த கண்ணீர் வடிக்கணும். அதானே உங்க ஆசை? நடந்தது நடந்து போச்சு. இது பாருங்க, நீங்க வேணா மாப்பிள்ளை பொண்ணுன்னு உறவு கொண்டாடிக்கங்க. என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கும் போது தப்பி தவறி கூட நான் அவங்களை கூப்பிட மாட்டேன், கூப்பிடவும் கூடாது. இல்ல, நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அவங்க எல்லாம் இல்லாம எப்படி? பாருங்க, நல்ல நாள் அதுவுமா என்ன அசிங்கமா எதுவும் பேச வச்சிடாதீங்க. அவங்க வேண்டாம்னா வேண்டாம், விட்டுருங்களேன். ஏய், நில்லுடி, இங்க வாங்க. அத்தை, இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இல்ல? இன்னைக்கு ஸ்கூல் லீவ் அத்தை. சரியா போச்சு, எல்லாம் நேரங்காலம் தெரியாம லீவ் விடுறாங்க பாரு. கையில என்ன இது, புக்கா? இரு, இந்தா இதுல 10 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. எதுக்கு அத்தை? கடைக்கு போய் வாங்கிட்டு வரணுமா? நீ ஒண்ணும் வாங்கிட்டு வர வேண்டாம். கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. அவங்க வந்து போற வரைக்கும் இந்த பக்கமே நீ தலையை காட்டக்கூடாது, போயிடு. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இந்த 10 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. நேரா போனா பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல, அங்க உட்கார்ந்து சோளக்கதிரு, வேர்க்கடலை இதெல்லாம் விப்பாங்க. அத வாங்கி சாப்பிடு. அதுக்கப்புறம் நேரா கோயிலுக்கோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கோ எங்கேயாச்சும் போயிடு. ஒரு 4-4:30 மணி வாக்குல எனக்கு போன் பண்ணி வரவான்னு கேளு. நான் வான்னா நீ வந்தா போதும், சரியா? பத்மா, நீ பண்றது ரொம்ப தப்பு. பாவம் அந்த பொண்ணு ஒரு ஓரமா உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்க போறா, அவளையே வெளியே அனுப்புற. நிஜமாவே தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இதுல நடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாவம் அப்பாவி பொண்ணு, இந்த நேரத்துல கோயிலுக்கு போ, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பாக்குறது முட்டாள் தானங்க. நானும் என் பொண்ணு மறுபடியும் முட்டாள் ஆக கூடாதுன்னு தான் இவளை போக சொல்றேன். ஏற்கனவே பவித்ராவை பார்க்க ஒரு மாப்பிள்ள வந்தான். இவ அக்கா இருந்தா வந்தவனை மயக்கி வசியம் பண்ணி இழுத்துட்டு ஓடிட்டா. இவளும் அப்படி பண்ண மாட்டான்னு என்னங்க நிச்சயம்? ஐயோ பாவன்னு தங்க இடம் கொடுத்து சோறு போட்டு நல்லா பாத்துக்கிட்டுமே, அதுக்கு நன்றி கடனா செருப்பால அடிச்சிட்டு போயிருக்காங்க அவ. இவளும் அப்படி பண்ண மாட்டான்னு என்னங்க உத்தரவாதம்? மாப்பிள்ளைய வரவங்களும் ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. பாக்க வரவளை விட்டுட்டு பக்கத்துல நிக்கிறவளை பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு இழுத்துட்டு ஓடிடுறாங்க. இந்த கொடுமை என்னன்னு சொல்றது? இனிமே இப்படி ஒரு கொடுமை நடக்க கூடாதுன்னு தான் இவளை வெளியே அனுப்புறேன். பாருங்க, ஸ்கூலே கிடையாதான் எப்படி மினிக்கிட்டு வந்து நிக்கிறா. இவளே இங்கே இருந்தானா எப்படி மாப்பிளைய மயக்கிறதுன்னு தான் பாப்பா. பத்மா, நீ பேசுறது ரொம்ப அநியாயம். சின்ன பொண்ணு, அவளை போய் இப்படி பேசுற? சின்ன பொண்ணுன்னு அலட்சியமா இருக்க போய் தான் இவ அக்கா காரி அப்படி பண்ணா. இவளே இங்க இருந்தானா அதத்தான் பண்ணுவா. அத்தை, என்ன பேசுறீங்க நீங்க? அவ பண்ண தப்புக்கு இவ என்ன பண்ணா? பேசாத, உன்னை விட எனக்கு அதிகமா கோவம் வரும். நான் பேச ஆரம்பிச்சேன், நீ தாங்க மாட்ட. அன்னைக்கு இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே உன் தங்கச்சி, நீ இவளு சேர்ந்து தானே அவளை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அப்படி பண்ணது துரோகம்னு உனக்கு தெரியல? துரோகத்தையும் பண்ணிட்டு நியாயம் வேற பேச வந்துட்டியா நீ? மூச்சே விடக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு மாப்பிள்ளை தேடி கொண்டு வருவேன், இவங்க நோகாம இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? என்னடி நியாயம் இது? ஏய், இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? கிளம்பு. பத்மா, நீ பண்றது ரொம்ப அநியாயம். அந்த பொண்ணால எந்த பிரச்சனையும் வராது, அதை நான் பாத்துக்கிறேன். மா, நீ உள்ள போய் படி. என்னமா நின்னுட்டு இருக்க? நான் சொல்றேன்ல, நீ உள்ள போய் படி. போமா. ஓஹோ, இந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. அவன் இங்கே இருக்கட்டும். இப்பவே மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி வராதீங்கன்னு சொல்றேன். ஐயோ ஐயோ அத்தை, அத்தை வேணாம். என்ன முட்டாள்தனமா காரியம் பண்ணிட்டு இருக்க? அதான் எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்கள வர வேணாம்னு சொல்லிடுறேன். ஐயோ அத்தை, சொன்னா கேளுங்க அத்தை, அவசரப்படாதீங்க. வேணாம் அத்தை. எப்படி இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல.
அப்புறம் அவங்க எதுக்காக வரணும்? ஐயோ அத்தை, கஷ்டப்பட்டு பேசி அவங்கள சம்மதிக்க வச்சிருக்கோம். ஏதாவது சொல்லி அவங்கள தடுத்துறாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அத்தை. என் தங்கச்சி இங்க இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லிடுங்க. அவளை நானே வெளியே அனுப்பி வச்சிருக்கேன். முதல்ல அதை பண்ணு, போ. என்னடி பாக்குற? போன்னு சொல்றேன்ல. இங்க வா. அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்கடி. கொஞ்ச நேரம் ஃப்ரெண்டு வீட்ல போய் இருக்கியா? அக்கா, எனக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்லையக்கா. ஐயோ கடவுளே, நான் உயிரோட இருக்கிறப்பவே உனக்கு இப்படி எல்லாம் நடக்குதுடி. நான் என்னடி பண்ணுவேன்? அக்கா, நான் வேணா அத்தை சொல்ற மாதிரி ஏதாவது பார்க்ல போய் இருந்துக்கிறேன்க்கா. ஐயோ இல்ல இல்ல, அங்கெல்லாம் வேண்டாம். நீ ஒண்ணு பண்ணு, எங்க பக்கத்துல ஒரு கோவில் இருக்குல்ல, அங்க போய் இருக்கியா? சரிக்கா. சரி, ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இதுல 100 ரூபாய் இருக்கு, இத வச்சுக்கோ. இல்லக்கா, வேணாக்கா. ஏய் வச்சுக்கடி, பசி எடுத்தா ஏதாவது வாங்கி சாப்பிடு. எதுக்கும் நீ அங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டி கூட இருக்கும். அவங்க எப்ப வந்து போவாங்கன்னு வேற தெரியாது. வச்சுக்க. அக்கா இருந்து இப்படி பண்றாளுன்னு தப்பா நினைச்சுக்காதடி. நம்மளோட சூழ்நிலை இப்படி எல்லாம் அசிங்கப்பட வேண்டி இருக்கு. நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காதடி. இல்லக்கா, நான் எதுவுமே நினைக்கலக்கா. நான் கோயிலுக்கு தானே போறேன். ஒன்னும் பயம் இல்லக்கா. நான் போயிட்டு வரேன்க்கா. சரி, பாத்து போ, பத்திரமா போகணும். ரோட்ல வண்டி எல்லாம் வரும், ஓரமா போகணும். என்ன சரியா? கோயில்ல முன்னாடி உட்காந்துக்கணும். தனியா எங்கேயும் போயிடக்கூடாது. சரியா? சரிக்கா. போயிட்டு வா. நான் வரேன் மாமா. சம்பந்தமானது. அதை கம்ப்ளீட் பண்ணி சைன் வாங்கினாதான் என்னால இன்டர்ன்ஷிப்பே பண்ண முடியும். யாருங்க நீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? வீடு திறந்திருந்தா உடனே உள்ள வந்துடுறதா? நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். அது தெரியுது. இங்க எதுக்கு வந்தீங்க? நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஏங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்க மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? முதல்ல சின்ன பொண்ணுங்களை அனுப்புனீங்க, இப்ப நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கும் உங்களுக்கு தான் இந்த சம்பந்தம் உங்க பொண்ணு எழுதி கொடுத்துட்டால, அப்புறம் எதுக்கு இங்க வரீங்க? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? இங்க பாருங்க, நான் இங்க சண்டை போறதுக்காக வரல. வேற? உங்களோட வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தியும் இல்ல. முடிஞ்சா மோதி தான் பாருங்க. வாங்க வாங்க, சண்டை போடுங்க. வாங்க வாங்க, பத்தல வாங்க. இங்க பாருங்க, நான் அதுக்காக இங்க வரல. வேற? பிச்சை எடுக்க வந்தீங்களா? சாரி, இந்த பிச்சை போடுற பழக்கத்தை நான் அப்பவே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன கோபப்படுத்தி பாக்குறதுனால உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காதுங்க. என் பொண்ணோட ரெக்கார்ட் நோட்டு இங்க இருக்கு, அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன். இல்லைன்னா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? ஹை கோர்ட்டா சுப்ரீம் கோர்ட்டா? எங்க போவீங்க? நீங்க கோர்ட்டுக்கே போங்க. இந்த மாதிரி என்னோட பொண்ணோட நோட்டை அவரோட எக்ஸஸ் பண்ணி திருடி வச்சிருக்காரு, அதோட மதிப்பு 1000 crores மேல இருக்கும், அதை வாங்கி கொடுங்க இவர் ஆனர்னு அங்க போய் கஞ்சுங்க, காதறி அழுங்க. நீங்க அப்படி அழுதாலும் அந்த நோட்டு உங்களுக்கு கிடைக்காது. என்ன கோவமா இருக்கா?
இன்னும் கோவம் வந்திருக்கணுமே. வராதுங்க. வந்தாலும் அதை நான் காட்டுறதா இல்லை. நல்ல பாலிசி. அப்படியே உங்க முகத்தையும் கட்டாம திரும்பி போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இத பாருங்க, இது என் பொண்ணோட படிப்பு சம்பந்தப்பட்டது, அவருடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. அதனால தாங்க வெக்கத்தை விட்டு இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேட்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல. ஏங்க அவர் தான் முடியாதுன்னு சொல்றாருல, கிளம்புங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? கேவலம் நோட்டுக்காக வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. நோட்டு தானே, போனா போது விடுங்க. ஐயா உத்தமரே, பணத்துக்கு ஆசைப்பட்டு வயசு பொண்ணோட இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு மானமே போனாலும் கவலை இல்லை. ஆனா நாங்க அப்படி இல்லை. என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? என்ன விடுங்க சார், விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். என்ன வேணும் உனக்கு? நான் தான் சொன்னேனே, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. தேவையில்லாம இதுல விளையாடாதீங்க. விளையாடுறேன்னா என்ன விளையாடுறேன்? இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, உங்களால என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு, அவ படிப்பும் போச்சு. இப்பதான் துளசி கஷ்டப்பட்டு அவளை காலேஜில் சேர்த்திருக்கா. இந்த நோட்டு மட்டும் இல்லைன்னா அவளால இன்டர்ன்ஷிப்பே பண்ண முடியாது. தயவு செய்து அதை கொடுத்துருங்க. சான்ஸ் இல்ல. நீ என்ன கெஞ்சினாலும் சரி, காலை பிடிச்சாலும் சரி, ஒரு குண்டு ஊசி கூட நான் கொடுக்கறதா இல்ல. ஏங்க ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? என் பொண்ணை என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்கீங்க? எந்த காம்பன்சேஷனும் வேணான்னு எழுதி கொடுக்க சொன்னீங்க. நாங்க தான் எழுதி கொடுத்துட்டோமே. உங்ககிட்ட நாங்க வேற எதையும் எதிர்பார்க்கலையே. அவளோட நோட்டை தானே கேட்கிறேன். அதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பிரச்சனை தாங்க. உங்க பொண்ணு சொன்னாலாமே, நோட்டை கொடுக்கலன்னா வீட்டை கொடுத்துருவேன்னு. வர சொல்லுங்க, அதையும் பார்க்கலாம். என்னங்க என்ன இது அநியாயமா இருக்கு? நாங்க என்ன உங்க சொத்திரியா பங்கு கேட்டோம்? அந்த நோட்டு எங்க பொருள், அதை ஏங்க நீங்க தர மாட்டேன்றீங்க? தர முடியாதியா? அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா அது இங்க இல்ல. ஆண்டி, நீங்க அதை பாத்தீங்க? இல்லையே, நான் எதுவும் பார்க்கலையே. நானும் பார்க்கல. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. கண்டிப்பா அது இங்கதான் இருக்கு. ப்ராமிஸா இல்லங்க. இந்நேரம் கிடைச்சிருந்தா அதை நான் எரிச்சிருவேன். இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணிருப்பேன். கிடைக்கலையே. அது எங்க இருக்கும் தெரியுமா? உன் பொண்ணோட எக்ஸ்லவர் இருக்கானே, அந்த கணக்கு ஹோட்டல்லாம் வச்சிருக்கானே, அவ வீட்டுல இருக்கும். வேணாம். இது வரைக்கும் நீ பேசின எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். என் பொண்ணை பத்தி தப்பா பேசின ஏன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க? நான் என்ன பொய்யா சொல்றேன்? உன் பொண்ணு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் பிளானே வச்சிருக்கா. ஒருவேளை இவளே கூட அவனை பார்க்க போயிருப்பா. நீ அங்க போய் கேளு, கன்ஃபார்மா இருக்கும். அபாண்டமா பேசாத. அப்பதான் என் பொண்ணை பத்தி தப்பா பேசுன. இப்பதான் அந்த தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சடா. இன்னும் ஏன்டா? கல்யாணம் ஆயிட்டா இன்னொருத்தையும் பண்ணி கூடவா என்ன? உன் பொண்ணுக்காக அவன் ஃபிக்ஸ் பண்ண மேரேஜே வேணாம்னு சொல்லிருக்கான் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்குள்ள வேற ஏதோ ஐடியா இருக்குன்னு தானே அர்த்தம்? படுபாவி, ஏன்டா ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. இருக்கட்டும், சட்டப்படி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு உங்க பொண்ண சைடுல கூட நாங்க இருக்கிறப்பவே மேல கை வைப்பியா? பிச்சு போடுவேன். என்ன திமிரா? நீ பாட்டுல உள்ள வந்து மேல கைய வைக்கிற, அடிச்சே கொண்டுட உன்னை. அடிங்க சார், கலட்டு பைய. இவனெல்லாம் அடிச்சா தப்பே கிடையாது. ஏய், என் மேலேடா கைய வச்சிட்டீங்க? நான் மனசு நொந்து போய் சொல்றேன்னா, சத்தியமா நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்கடா. நாசமா தானே போயிடுவீங்க. டேய், சத்தியமா சொல்றேன்டா, நீ உருப்பட மாட்ட. சோத்துக்கு கூட வழி இல்லாம ஒரு நாள் அனாதையா தான் நிப்ப. என் பொண்ணு படுற வேதனை, நான் பட்ட அவமானம், இதெல்லாம் உன்னை சும்மா விடாதுடா. பிச்சை எடுப்படா. நடுத்தருவுல அனாதையா கடந்து சாவ. அவன் ஒரு பெரிய முனிவர், சொன்னா பழிச்சிரும். வந்துட்டா லூசு பைய.
तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात् कर्पूरनीराञ्जनं समर्पयामि सदमानं भवति सदा यत्पुरुषः सदेन्द्रियाय क्षेमेन्द्रिये प्रतिष्ठति दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु सकलैश्वर्याभिवृद्धिरस्तु दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु धान्यं धनं वसं भगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः ஆமா ரவி, இந்த கோயில் அப்படி என்னதான் விசேஷம்? இங்க வந்து சாமி கும்பிட்டாதாச்சும் அப்படி இடம் பிடிச்ச? இல்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எனக்கு கிடைப்பீங்கன்ற நம்பிக்கையே இல்ல. அப்பெல்லாம் தினமும் இங்க வந்துதான் சாமி கும்பிடுவேன். 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் முடியணும்னு வேண்டிப்பேங்க. பவர்ஃபுல் சாமி தான். நீ வேண்டிக்கிட்டபடியே நம்ம 2 பேரும் கல்யாணமா ஆயிடுச்சு. அப்படியே குழந்தை வர கொடுங்கன்னு இப்படியே சாமி கிட்ட வேண்டிக்கோ. பேசாம வாங்க, கோவிலுக்கு வந்துட்டு. சரி, கோவப்படாத, கொஞ்சம் உட்காந்துட்டு போலாம்ல? அம்மா, நீங்க கார்ல இருக்கீங்களா? நாங்க இங்க ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வந்துடுறோம். பரவாயில்ல, நாங்களும் இங்க இருக்கோம். போ. சரி, வாங்க. இங்க உட்காரலாமா? சரிங்க. என்ன? அது என் தங்கச்சி மாதிரி இல்ல? ஆமா ரேவதி. இருங்க, வந்துடுறேன். மாலதி, ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கோயிலுக்கு வந்தியா? சரி, கூட யார் வந்திருக்காங்க? அழாதடி. அப்ப நீ மட்டும் தனியா வந்திருக்கியா? ஆமாக்கா. ஏய், என்னாச்சுடி? ஏன் அழற? யாராவது உன்னை திட்டினாங்களா? இல்ல அடிச்சாங்களா? என்ன நடந்தது சொல்லு. இத பாருமா, அழாத. வீட்ல ஏதாவது பிரச்சனையாமா? ஏய், கேக்குறாங்களே, சொல்லுடி. அக்கா, நான் கோயிலுக்கு சாமி கும்பிட வரலக்கா. நான் ரொம்ப நேரமா இங்கதான்க்கா இருக்கேன். ஏய், அழாத. முதல்ல கண்ணை தொட. இப்ப சொல்லு, எதுக்கு இங்க வந்த? பவித்ரா அக்காவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்களாக்கா. அதுக்கு? அதனால நான் வீட்ல இருக்க கூடாதான், வெளியே எங்கேயாவது போய் இருன்னு சொல்லிட்டாங்கக்கா. யாரடி அப்படி சொன்னது? அத்தைதான்க்கா சொன்னாங்க. ஏன், என்னவா உங்களுக்கு? நீ அங்க இருந்தா அவங்களுக்கு என்னடி பிரச்சனை? நான் பவித்ரா அக்கா பக்கத்துல இருந்தா தப்பாயிடுமா, ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இல்ல கோயில்ல போய் இருன்னு சொல்லிட்டாங்க. எதுக்குடி அப்படி சொன்னாங்க? என்ன தப்பாகுமா? நான் அக்கா பக்கத்துல நின்னா மாப்பிள்ளை என்ன பிடிக்கும்னு சொல்லிடுவாரா. அதனால அத்தை என்னென்னமோ சொல்லி என்ன திட்டாங்க அக்கா. வீட்டுக்காரங்க வந்து போற வரைக்கும் நாங்க இருக்கவே கூடாதான். வெளியே போன என்ன துரத்தி விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுக்கா. அழாதடி. என்னங்க இது அநியாயமா இருக்கு? சின்ன பொண்ணு கிட்ட போய் என்னெல்லாம் பேசிருக்காங்க? இப்படி அங்க ராட்சசி மாதிரி நடந்துக்குவாங்க? எல்லாம் நாம பண்ணினதுதாமா. நாம என்னங்க பண்ணோம்? நம்ம மேல இருக்க கோபத்தை இந்த பொண்ணு மேல காட்டியிருக்காங்க. சரவணன் பொண்ணு பார்க்க போனப்ப பவித்ராவை வேணான்னு சொல்லி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இல்ல, அதே மாதிரி இப்ப நடந்துருமோன்னு அவங்க வீட்டுல பயப்படுறாங்க. ஏங்க, இந்த பொண்ணுக்கு என்னங்க வயசாகுது? கல்யாண வயசா இதுக்கு? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எப்படிங்க மனசு வருது? வீட்டுல எங்கேயாவது ஒரு ஓரமா உட்கார சொல்லிருந்தா கூட பரவாயில்ல. இப்படி வெளியே போன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? என்னம்மா பண்றது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம். அவங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுதான், ஆனா பண்ணிட்டாங்களே. அவங்கள விடுங்க, அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் இது தப்புன்னு சொல்லிருக்கலாம்ல. ஆமா, சொல்லிருக்கலாம். மாமாவால அத்தை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது. மாமா எங்களை நல்லா பாத்துக்கணும்னு தான் நினைப்பாரு. ஆனா அத்தை தான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவர் வாயை அடைச்சிருவாங்க. உன் தங்கச்சியை வெளியில அமிச்சதுலாம் ரொம்ப டூ மச் ரேவதி. பவித்ரா எவ்வளவு மெச்சூர்டா இருக்காங்க, ஆனா அவங்க அம்மா மட்டும் ஏன் இவ்வளவு சில்லியா பிஹேவ் பண்றாங்க? அவங்க எப்பவுமே இப்படிதாங்க. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் எங்களை இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, திட்டுவாங்க. இந்த கோவத்தை பெரியவங்க கிட்ட காட்டிருக்கலாம். இப்படியே ஒரு சின்ன பொண்ணு வெளியே அனுப்புறது. சரவணா, இப்ப அதை பத்தி எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. அதுவும் இல்லாம
அவங்க குடும்ப விஷயத்துல நாம தலையிடக்கூடாது. இந்த பொண்ணு இங்க தனியா இருக்கு. அடுத்ததா இதுக்கு என்ன பண்ணலாம் அதை யோசி. சரி, உன்னை எப்ப வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க? தெரியலக்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போக சாயங்காலம் ஆயிடுமா. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அத்தையை கேட்டுட்டு தான் நான் வீட்டுக்கே போகணுமா. இத பாருமா, அது வரைக்கும் இங்க தனியா உட்காந்து என்னமா பண்ணுவ? சரி, ஒண்ணு பண்ணு, நீயே எங்களோட வீட்டுக்கு வந்துரு. சாயந்தரம் தானே வர சொல்லிருக்காங்க. நாங்களே அப்ப உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறோம். வேண்டாங்க, அத்தைக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க. தெரிஞ்சாதானமா திட்டுவாங்க, தெரியாம பாத்துக்கலாம். அவங்க கேட்டா நான் கோயில தான் உட்கார்ந்து இருந்தேன்னு சொல்லு. கூட அக்கா தான் இருக்காங்கல்ல, தைரியமா வாமா. வா மாலதி, நீ வா. அக்கா பயமா இருக்குக்கா, அத்தைக்கு தெரிஞ்ச திட்டுவாங்கக்கா. தெரிஞ்சாதானே திட்டுவாங்க, தெரியாம பாத்துக்கலாம். வா. இல்லக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இது பாருமா, பயப்படாதம்மா. அதுவும் உன் வீடு மாதிரி தானே. அக்கா தான் உன் கூடவே இருக்காங்கல்ல. நீயும் வந்து உன் அக்கா விட பார்த்த மாதிரி இருக்கும். வா போலாம். வா வா. வாடி.